நண்பர்களே, நான் ஒரு இந்து, என் பேரே வேலுசாமி. எனக்கு இல்லாத முருக பத்தி வேற எவனுக்கு வந்திருக்க முடியும்? இந்தியாவிலே புரட்டி போட்டது ராமன் பிறந்தான். நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். ராமன் என்கின்ற ஒரு மனிதனை, அதாவது இறைவனாக நம்புகிற அவரை பற்றி அவன் கம்பன் எழுதுகிற போது அவன் என்ன சொல்றான்? பிறன்மனை நோக்கா பேராண்மையாளன். ஆக ராமனுடைய பெயரை சொல்வதற்கு அப்படிப்பட்ட யோகிதை இவன் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிறவனை நம்ப வேண்டும். ஆனால் கட்ன பொண்டாட்டியை தெருவில் விட்டு ஊர் மேயறவன் எல்லாம் ராமபக்தன் சொல்றதும் அவனை ஆதரிக்கதும் இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தந்திருக்கிறது. இதெல்லாம் மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். அது கட்சி கூட்டம் இல்லை. எனவே நான் உங்களை இன்னும் 23ஆம் தேதி கூட்டம், நீங்க இப்பவே 24 வரப்போகுது. நண்பர்களே, ஒன்று எனக்கு புரிகிறது. அவர்கள் என்ன விரும்பினாலும் கூட இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த வேளை பேசுகிற நேரம் அல்ல, செயல்பட வேண்டிய நேரம். ரொம்ப நாள் இல்ல தம்பி, புரிஞ்சுக்குங்க. நாம் செயலில் காட்டப்பட வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் நாம் காட்டுகின்ற செயல்தான் அடுத்து நீண்ட காலங்களுக்கு, பல வருடங்களுக்கு தமிழகத்தை அமைதியோடும் வளமோடும் நலமோடும் உருவாவதற்கு நாம் காரணமாக இருக்க போகிறோம். அதை விட்டுவிட்டு அந்த இலக்கை மறந்துவிட்டு நம்முடைய சிந்தனையை, நேரத்தை வேறு வகையில் பார்த்தால் நாமும் தவறு செய்கிற ஒரு கூட்டத்தில் கலந்து விடுவோம். ஆகவே நாம் பேசுவதை விட்டுவிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள்லாம் பார்த்திருப்பீங்க, இதே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள். நான் ரொம்ப திமிராக சொல்லுவேன். எனக்கு வாழ்க்கையில் ஒன்றை அரசியல் என்று நான் காமராஜரை பார்த்துவிட்டு காங்கிரஸுக்கு வந்தேன். காங்கிரஸை பார்த்துட்டு காமராஜர் வரல. அவர் எனக்கு சொன்னது என்பது 2 செய்திகளை நாம் மறக்கல. அரசியலில் இருக்கிறவன் அவனுடைய தேவைகளை குறைத்துக் கொண்டால் எவனிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டால் வேண்டாதவர்களுக்கு முன்னாலே கூட கைகட்டி நிற்க வேண்டி வரும். அதனால தான் இன்னைக்கு சொன்னார் அவர், எனக்கு வயசு 77, அது ஒன்றும் ரகசியம் இல்லை. ஆனால் 25 வயசு பையனோட வேகமாக என்னால் ஓட முடியும். இன்றைக்கு நான் திருச்சியில் 2 வீலர் தான் போயிட்டு இருக்கேன். சாதாரணமாக எங்கே வேணாலும் பிளாட் வாடகை நடக்க தயார். தேவைகளை குறைத்துக் கொண்டால் துறவிக்கு வேந்தும் துறம்பு என்று சொல்வார்களே, அதை போல யாரையும் நீங்க எதுக்கலாம். தேவைகளை நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டால் அது முடியாது. அதை போலவே அவர் அரசியல் என்பதை மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று மட்டுமே நினைக்கின்றார். அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுவேன். 1973 மகாபலிபுரத்திலே மாணவர் காங்கிரஸ் பயிற்சி முகாம். அந்த கூட்டத்திலே 4 நாட்கள் முகாமிலே கடைசி நாள் தலைவர் காமராஜ் வந்தார். எல்லோரிடமும் முன்னாலே நான் கேள்வி கேட்டவன். அவர் அமர்ந்தவுடன் யாருமே பேசவில்லை. அப்போது என் பக்கத்தில் இருந்த ஒருவன், எல்லார்ட்டையும் கேள்வி கேட்டியே, எங்க பெருசுகிட்ட கேளு என்று அவன் கேட்டான். கேட்டா என்ன பண்ணுவார்? எழுந்தேன், என்ன கேட்கறதுன்னு நினைக்கல. என்ன என்று கேட்டார். ஐயா, அப்ப ஆட்சியில் இருந்தது திமுக. அப்போ இப்பவும் தான். திமுகவை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா? டேய், உனக்கு என்னடா சந்தேகம், ஏண்டா கேட்கிறேன்னாரு. இல்லையா, திமுக இருந்து எம்ஜிஆர் வெளியே வந்துட்டாரு, நாடு முழுக்க ஒரே கலவரமா இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க அமைதியா இருந்திருந்தாலே சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஆட்சியே கவிழ்ந்து போயிருக்கும். ஆனா நீங்க 2 ஒரே குட்டையில் ஒரே மட்டைன்னு சொன்னீங்க. அதனாலதான் அமைதியாச்சு, ஆட்சி நீடிக்குது. அதனால கேட்கிறேன். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை, பைத்தியக்காரா பைத்தியக்காரா, நாளைக்கு நீயே இந்த ஊர்ல முதல் மந்திரியா வந்துருவேன்னு வச்சுக்க, நாட்டில் இருக்க எல்லாரும் உன்னை ஆதரிச்சுவானா? ஊருக்கு 4 பேர் எதிர்ப்பான்ல. அப்படி எதிர்க்கிற போது அவனெல்லாம் பஸ்ஸை உடைக்கிறது, லாரியை உடைக்கிறது, ரயிலை கவுக்கிறது சொன்னா நாட்டு மக்களுக்கு நிம்மதி எங்க இருக்கும்? அதனால நாம எதுக்குறோம்? ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணு, அதன் மூலமாக தேர்தலை மாத்தணுமே. கலவரம் பண்ணி கலாட்டா பண்ணி ஆட்சியை கவுக்குன்னு நினைச்ச அந்த புத்தி இருந்தா நீ ஓடி போயிரு, கட்சிக்கே வேண்டாம். அவருடைய சிந்தனை என்பது எப்படியாவது அரசியலில் வர வேண்டும் என்பதல்ல. அரசியல் என்பது சேவை செய்ய. ஆனால் துரதிருஷ்டவசமாக அரசியலில் சேவை செய்ய வருகிறவர்கள் யார், அதை வைத்து வணிகம் செய்கிறவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுபிரானையே புரிஞ்சுக்காம தானே யூதாஸ் காட்டி கொடுத்தான்.
அவருக்கே அந்த கதின்னா நமக்கு என்ன கதி? எனவே விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சொன்ன வள்ளுவன் வார்த்தை கிணங்க, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னதை போல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னதை போல, உலகத்திற்கே நாம் பல பாடங்களை தந்திருக்கிறோம். அவைகளெல்லாம் நினைவிலே நிறுத்திக் கொண்டு தமிழகம் உயர, இதன் வாயிலாக இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் அவர்கள் மாறி நம்மை போலே ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க, நல்ல ஒரு ஆரம்பத்தை, எல்லா மிகப்பெரிய மாற்றங்களும் எல்லா திருப்பங்களுக்கும் ஒரு திருப்பு முனை இருக்கும். அதை போல தமிழகத்திலே ஏற்பட போகின்ற ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு, ஒரு பெரிய திருப்பத்திற்கு இந்த அருமனை, இந்த விழா திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரியாதவர்கள். எனவே நான் சொல்லுவது, ஒரு 51 வருஷம் பேசியே காலத்தை கழிச்சாச்சு. எனக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு 1.5 மணி நேரமாவது பேசுறேன்னா பேசின திருப்தியே வராது. ஆனா இப்ப 5 நிமிஷத்துக்கு மேல என்ன பேசுறது அப்படி யோசிக்கிறேன். இதே உங்க ஊர்ல ஹெக்டே கர்நாடக சீஃப் மினிஸ்டர் வந்த போது நாகர்கோயிலில் ஒரு பொதுக்கூட்டம், அதை விட ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்கல. அதுல நான் தான் அதிக நேரம் பேசினேன். எல்லாரும் கை தட்டாங்க, சிரிச்சாங்க, ரசிச்சாங்க. ஆனால் அதிலே எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இதை போல இடங்களில் மனிதனாக வாழ்வோம், மனிதர்களுக்காக வாழ்வோம், மனித நேயத்தோடு வாழ்வோம். நாம் நம் சக மனிதர்களை நேசிப்போம், மாநிலத்தை நேசிப்போம், தேசத்தை நேசிப்போம், தேசிய அளவிலே உலக அளவிலே எல்லா மனிதர்களையும் நேசிப்போம் என்கின்ற உணர்வை உருவாக்குகின்ற ஒரே ஒரு பேச்சு கூட, ஒரு நிமிட பேச்சு கூட உயர்ந்தது என்று நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் பேசுவது என்பதை விட என்ன பேசுகிறோம் என்பது முக்கியம். யார் யாரோ எதையோ செய்யலாம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எதையோ பண்றான். ஆனா இங்க இருக்கிற இந்த ஸ்டீபன் எப்படி அவருடைய உழைப்பை இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக காட்டுறாருல. எதற்காக செலவு செய்கிறோம், எதற்காக உழைக்கிறோம்? விலை மதிப்பில்லாத இந்த மனித சக்தியை அந்த நல்ல சூழலுக்காக உருவாக்குவோம் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்துவதுதான் கிறிஸ்துமஸ். அதைத்தான் இயேசுபிரான் உலக சமூகத்திற்கு, மனிதர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்க ஒரு பெரிய தத்துவம். அந்த தத்துவத்தை உள்வாங்கி மிக சரியான நேரம் இது. இந்த நேரத்தில் நான் முதலிலே சொன்னதை போல பேச்சை குறைத்து செயலிலே ஈடுபடுவோம். இயேசுவினுடைய அவருடைய பொன்னான வாசங்களை மனதிலே ஏற்று சமூக நல்லிணக்கத்தை, சக மனிதர்களை நேசிக்கின்ற அந்த உணர்வை பலப்படுத்தி நாமும் உயர்வோம். தமிழகம் உயரட்டும், தேசமும் உயரட்டும், உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்க.